நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வெளியாகி புதிய அரசு அமையும் போது தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றத்தை கொண்டுவர முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. திமுக கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறும் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருந்தாலும் தேர்தல் வேலைகளில் சரிவர செயல்படாதவர்கள் பற்றியும் புகார்கள் சென்றுள்ளன. அந்த வகையில் 10 அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் சொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இதனால் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஒருவித கலக்கத்தினுடனேயே உள்ளனர். யார் யாருக்கு இலாக்கா மாறுமோ என்ற அச்சத்தில் சந்தோஷமின்றி மன இறுக்கத்திலேயே உள்ளனர். இந்த நிலையில் தேர்தல் முடிவுக்கு முன்னதாகவே 2 அமைச்சர்கள் பதவியும் பறிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி வருகிறது. இதுபற்றி திமுக வட்டாரத்தில் பேசும் பொருளாக கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் உடல்நலம் காரணமாகவும் செயல்பாடுகளாலும் அமைச்சரவையில் இருந்து மாற்றப்படலாம் என்று பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அமெரிக்காவை சேர்ந்த பிரபல அரசியல் ஆய்வாளர், ஆலோசகர் மற்றும் விமர்சகர் என இயான் ஆர்தர் பிரம்மர், இவர் யுரேஷியா குரூப் குழும நிறுவன தலைவராக உள்ளார். இந்திய பாராளுமன்ற லோக்சபா தேர்தல் குறித்து ஆங்கில செய்தி சேனலுக்கு அளித்த பேட்டியில், இந்தியா மிகப்பெரிய ஜனநாயகத்தை கொண்ட நாடு. தற்போது இந்தியாவில் நடைபெற்று வரும் தேர்தலை நியாயமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது. ஜப்பான் இந்தியாவுடன் வலுவான நட்புறவு வைத்துள்ளது. உலக நாடுகள் இந்தியாவை நெருங்கி வருகின்றன. இந்த தேர்தலில் 305 இடங்களில் பாஜக வெற்றி பெறும். பிரதமர் மோடியின் நிலையான சீர்திருத்தத்தின் பின்னணி, வலுவான பொருளாதார செயல்திறன் ஆகியவற்றால் 2030 இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என அவர் கூறினார். சவுக்கு சங்கர், பாஜக தலைவர் அண்ணாமலை இடையிலான போன் உரையாடலை விசாரிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி சவுக்கு சங்கர், ஜெரால்ட் பெலிக்ஸ் ஆகியோர் தேசத்திற்கும் மாநிலத்திற்கும் எதிராக செயல்படுகின்றனர். அவர்களை இயக்குவதே அண்ணாமலைதான். சவுக்கு சங்கர், பாஜக தலைவர் அண்ணாமலை இடையிலான போன் உரையாடலை விசாரிக்க வேண்டும். கடந்த 1 வருட ரெக்கார்டை எடுத்தாலே எல்லாமே சரியாகிவிடும். அண்ணாமலைதான் இவர்களை இயக்கியது என்று தெரிந்துவிடும். அப்போது அண்ணாமலையை விசாரிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் காண்டீபன் சார்பாக சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பிரபல யூடியூபரும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமான இர்ஃபான் என்பவர் தனது மனைவி கர்ப்பமாக இருக்கும் நிலையில் வெளிநாட்டில் பரிசோதனை செய்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு வந்து கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என தன் குழந்தையின் பாலினம் குறித்து தனது யூடியூப் சேனலில் வீடியோவாக வெளியிட்டிருந்தார். இந்த விவகாரம் 2 நாட்களாக பெரிதாக பேசப்பட்டு வந்த நிலையில் சிசுவின் பாலினத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டது தொடர்பாக சென்னை TMS வளாகத்தில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரை தேனாம்பேட்டை TMS வளாகத்தில் நேரில் சந்தித்து மன்னிப்பு கடிதம் வழங்கி மன்னிப்பு கோரினார் இர்ஃபான். மேலும் இது தொடர்பாக தனது யூடியூப் பக்கத்திலும் மன்னிப்பு கேட்டு வீடியோவாக வெளியிட உள்ளதாகவும் அதிகாரியிடம் தெரிவித்துள்ளார். இர்ஃபான் தன்னுடைய விளக்கத்தையும் மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் தான் பதிவிட்ட சர்ச்சைக்குரிய வீடியோவை டெலீட் செய்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இர்ஃபான் மன்னிப்பு கோரினாலும் அவர் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை கூறியிருந்த நிலையில் தற்போது நேரில் சென்று மன்னிப்பு கோரியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல பாலிவுட் நடிகரும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி உரிமையாளருமான ஷாருக் கான் திடீர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அகமதாபாத்தில் நடந்த குவாலிஃபயர் 1 சுற்றில் வெற்றி பெற்ற கொல்கத்தா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்த போட்டியை கொல்கத்தா அணி உரிமையாளரான ஷாருக் கான் நேற்று மைதானத்தில் நேரடியாக கண்டுகளித்து தன் அணி வீரர்களை உற்சாகப்படுத்தினார். ஷாருக் கான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தகவல் அவரது ரசிகர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. வெப்ப அலைகள் காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டுள்ள ஷாருக் கான் தற்போது அகமதாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி உள்துறை அமைச்சக அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியின் வடக்கு பிளாக்கில் உள்ள மத்திய உள்துறை அமைச்சக வளாகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு மிரட்டல் கடிதம் மின்னஞ்சல் வாயிலாக கிடைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனடியாக சம்பவத்திற்கு 2 தீயணைப்பு வாகனங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அதிகாரிகள் உள்துறை அமைச்சக வளாகத்தில் தீவிர சோதனை மேற்கொண்டனர் என தகவல் வெளியானது. பாஜக அலுவலகத்தை முற்றுகிடப் போவதாக அறிவித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகிடப் போவதாக காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் அறிவித்துள்ளதாக அறிந்தேன். எங்கள் அலுவலகம் வரவிருக்கும் தேதியை முன்பே அறிவித்தால் வரும் 10 பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும். மேலும் வரும் அனைவருக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த புத்தகமும் பரிசாக வழங்கலாம் என்று இருக்கிறோம். எப்படி திமுகவும் காங்கிரசும் தமிழ் இனத்திற்கே எதிரியாக விளங்குகின்றன என்ற காணொளியையும் அன்றைய தினம் சமூக வலைதளங்களில் பதிவேற்றவும் முடிவு செய்துள்ளோம். எனவே காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் அவர்கள் எங்கள் மாநில தலைமை அலுவலகம் வரவிருக்கும் தேதியை மட்டும் முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.